ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எக்லெஸ் சாக்கோ லாவா கேக் செய்ய போகிறோம். அதுக்கு நான் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டார்க் காம்பவுண்ட் வந்து 100 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். வந்து அன்சால்டட் பட்டர் வந்து 20 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம அடிகனம் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் நம்ம டார்க் காம்பவுண்ட் போட்டுடலாம். மெல்ட் ஆகட்டும். இப்போ சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டரை வந்து 20 கிராம்ஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம 20 கிராம்ஸ் பட்டர் போட்டுடலாம். இப்போ நம்ம பட்டர் போட்டு நல்லா கலந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ இது ஆறட்டும். மைதா எடுத்திருக்கேன், 80 கிராம் எடுத்திருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணி நம்ம போட்டுக்கலாம் தனி பவுலில். இது வந்து சர்க்கரை வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி மெஷர் பண்ணணும். 95 கிராம் எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், இப்போ நம்ம இதில் மைதா போட்டிருக்கோம், பவுட்ரு சுகர் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுட்ரு, வெனிலா எசன்ஸ், இது 4த்தையும் போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பால் எடுத்துக்கலாம். பால் வந்து 130 மில்லி எடுத்துருக்கோம். இப்போ அது நம்ம இதை கூட போட்டு கலந்துக்கலாம் நல்லா. இப்போ நம்ம பால் போட்டு கலந்துட்டுருக்குறோம். ஸ்பேட்சுலா வச்சு சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மைதா மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 பேட்சாக போட்டுக்கலாம். ஒரு பேட்ச் போட்டு நம்ம இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கலக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டுக்கலாம். கட்டிகள் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு குக்கரில் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸு. நம்ம சில்வர் கப் எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சமாக அதில் பட்டர் தடவிக்கலாம். இப்போ நம்ம கப்பில் போட்டுக்கலாம். 1/2 கப் போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஒரு ரிங் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே அலுமினியம் ட்ரே ஒன்று போட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரில் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி மட்டும்தான் போடணும். உள்ளார போடுறது கேஸ் கட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கப்பில் 1/2 கப் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒன்றா உள்ளார வச்சிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரில் விசில் போட தேவையில்லை. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 25லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம 25லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளார மீடியம் ஃப்ளேமில் குக்கரில் வச்சு ரெடி பண்ணியாச்சு. எக்லெஸ் சாக்கோ லாவா கேக் ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இதை கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. நம்ம குக்கர்லேயே செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.